நல்லா கொடுக்குவாங்க. தெளிவாக சொன்னேன். 10 வந்துக்குமா, இப்படி உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு. ஆமாம், தாய் 10 பொருத்தம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வந்து ஆத்தா பார்க்க வந்துருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம் தெரியுமா? சரி தாய், என்ன எடுத்துமே எனக்கனன்னு இருக்க. என்னடி சிரிக்கிறேன்? எல்லாம் நடத்துறாங்க, படைச்சவங்க நடத்துறாங்க. எனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு இருக்கேன். அதான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொன்னேன். மனசு பூரா தீ மாதிரி பத்தி எரியுது. நீ வெத்தலையிலே பாரு, உண்மையாக பொய்யா? எனக்கு எல்லாம் தெரியாது. மனசு வந்து இந்த மாதிரி இருந்தால் பத்தி எரியுது. மனசு வலி வேதனை நிறைஞ்சும் இது. ஒரு இடம் கூட கேட்கல அந்த வெத்தலையில், ஒரு இடம் கூட கேட்கலம்மா. அந்த மாதிரிமா இருக்குது. கும்பிட தெய்வம் காட்சிக்கு வரணும். தாய்ஸு என்ன தெய்வம் வணங்கி வராங்களோ அந்த தெய்வம் வாங்கணும். என்ன வேட்டைக்கு போகிற தெய்வம் பண்ணுறீங்களா? வேட்டைக்கு போகிற அருவாச்சிக்க தெய்வம் பண்ணுறீங்களா? உன் குலசாமிமா? குலசாமி அம்மாப்பா. என்ன அம்மன் தெய்வமா? வேட்டைக்கு போகிறவங்க வராளேம்மா? யாருன்னு கேளு, நீ தானே. அதே என் கூட நின்று பொழுதுக்கும் நைட்டும் பலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். யாரும் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு. குருவி மாதிரி இருக்குது வாய். குருவினா இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு தெரியுது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தமா எனக்கு தெரியாது. ஓட்டை பழக்கத்தையும் பழச்சிக்கிட்டு இருக்குது என்ன வரைக்கும். சரியா? இந்த பக்கம் பார்த்தா ஒரு முகம் தெரியுது. வெத்தலையில் எப்படி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பார்க்க முடியும். அப்போ ஓட்டை பழக்கம் பழச்சிக்கிட்டு இருக்குது. சரியா? வாழ்க்கையில் வந்து என்ன ஆடுதா தாய், சரி தாய்மா. மேடு வெள்ளந்தியமாக அவன் வாழ்க்கை. ஏற்கு மரத்தே எல்லாமே இருக்குது வெத்தலையில். சரியா? கனியில் பார்ப்போம். 2 கன்று இருக்கலாம், 3 கன்று இருக்கலாம். 4 கன்று உன் மேலே இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? 4 கன்றுன்னா எனக்கு தெரியல. சரி, அடுத்து சொல்கிறேன். சரியா? அந்த வர வெறும் கண்ணாத்தியமாக இருக்குது உன் மேலே. சரியா? பார்வை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். நல்லதா பார்த்து கொடுங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு வந்து என்ன பிரச்சனையோ அத்தை அம்மா சொல்லு. நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். நீ இப்போ சொல்லு, தெளிவாக சொல்ல தெரிஞ்சுக்க. கன்னி பொண்ணு வாழ்க்கை தெரியுமா அவன் வாழ்க்கை. சரியா? ஊரஞ்சு தெரியப்படுத்துறது இருக்கு. அது எனக்கு புரியல. அது என்ன இருக்கும்? இங்கே ஒரு கண்ணி இருக்குல்லம்மா, எலுமிச்சம்பழம். இந்த இடத்துல காயப்பட்டு இருக்கா இல்லையா? ஒரே பச்சை பச்சையே இருக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம். உன்னுடைய நிலைமை என்னவோ அதைத்தியமாக சொல்லும். சரியா? உன் நிலைமை அந்த மாதிரி கண்ணிக்கே இருக்குது. அதே உண்மை. அதை நான் சந்தோஷமாகவே ஏற்றுக்கிட்டேன். இப்போவே ஏற்றுக்கிட்டேன். வா, அதெல்லாம் அம்மா சரி பண்ணி கொடுத்தேன். சரியா? வெளியில் வரணும் தான் இந்த ஜென்மமே எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோடி. என்ன இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நான் வெளியே ஏறிடணும். எல்லாமே இருக்குது உங்கள் வாழ்க்கையில். சரி, இப்போ ஆத்தா வந்து சொல்லுவா. சரியா? எல்லாமே இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஆத்தா சொல்கிறத தெரிஞ்சுக்குவோம்.